என்ன காயோ பேய்க்கு போலாமா இன்னைக்கு? நீங்க என்ன அதுகிட்ட கோத்து விட்டு விட்டுறீங்க. பாத் ஐயோ ஆமா இல்ல அன்னைக்கு நீ லைவ் தானே போட்டிருந்த. ஆமா. ஓகே 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 ஓகே. ஃபேஸ் கேம் போட மாட்டியா நீ? நல்லா இருக்குமே. பேய் வந்தா நீ அடிக்கணும். என்ன காயோ போ காயோ. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுனது. எனக்கு என்ன ஐடியான்னு எதுவுமே பிராக்டிஸ் தெரியாது. பண்ணிட்டியா? இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டியா? பேய் வரும்போது அந்த ப்ளூ லைட் அடிச்சா போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப நீ அடிக்க வேண்டியது அடிச்சு தொலை வேண்டியது ப்ளூ கலர் லைட்டா. அன்னைக்கு எங்க நானும் எவ்வளவுதான் என்ன தைரியம் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பயப்படக்கூடாது. ஆனா அது சடனா மூச்சு கிட்ட வந்தது. பேய் யார பிடிக்குதோ அவங்கள மட்டும் தான் தூக்கும். தெரியாதான் பேய்க்கே உன்னை பிடிக்குது. பாத்துக்கோ அப்போ. அப்ப நீ சீக்கிரமா செத்து பேயாவ போறன்னு அர்த்தம். ஷார்ட் ஆட் நட்டிடுமா? இன்னைக்கு டுவோ டிராஃபி களம் காண்றீங்க. யாரு கூட களம் காண்றீங்க? ஹாய் மதுரை, எனக்கு 1500 rupees அர்ஜென்ட் ஹெல்ப் மீ. என்ன முடியுமா? ஏடா 1500 நீ ஏன்ட்ட 100 ரூபா போட்ட. அதை வச்சுதான் மீது 1400 ரூபா வேற யார்ட்ட பிச்சை எடுத்துக்கலாம் வெளியே போய். நீ எதுக்கு பண்ணிட்டியா ப்ரோ? நான் ஒரு பேங்க் ப்ரோ வச்சிருக்கேன். நியாயம் ப்ரோ. யார் உன்னோட டுவோ பார்ட்னர் இன்னைக்கு? முடிஞ்சு. என்ன அனாதை ஆக்கிட்டாங்க உன்ன? இப்படி அனாதை ஆக்கிட்டாங்களே உன்ன. அனாதை நோக்கி. மதன் செயின் டுகெதர் கேம் நீடட் ப்ரோ. யோ நம்மளால முடியாதுப்பா. கூட்டு போய் நான் வெளியாயிட்டு போயிடுவேன். செயின் டுகெதர் பிராக்டிஸ் பண்ணிட்டியா? செயின் டுகெதர் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஓ வெரி குட். அப்பா அவ்வளவுதான் முடிச்சு. தன்னை அப்டேட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ப்ரோ. ட்ராஃபி டுவோ ட்ராஃபி வேணுமா? சோலோவா களம் காண்றியா? சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போறியா? சோலோ வெர்சஸ் ஸ்குவாடா? ரைட். சரி ஐஜி, நான் எப்படியோ ஓகே ஆடுறேன் ஐஜி. சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் தான் விளையாண்டுக்கிற. ஆமா. அவங்க டீம்ல ஆளே இல்லனாலும் 3 மேனா போறாங்க. உன்னை கூட்டு போக முடியறாங்க. இப்போ உங்க டீம்ல ரெடி பண்ணியா இல்லையா ஆள? எனக்கு பொண்ணுங்க மேல நம்பிக்கையே போயிடுச்சு. பொண்ணுங்க மேல நம்பிக்கை போச்சு நாங்க தான் சொல்லணும். அது ஒரு பொண்ணே சொல்லுது. இதனடா புதுசா இருக்குது. ஏன் பொண்ணுக்கு மேல நம்பிக்கை போச்சு சொல்லு கேப்போம். கொலாடி சண்டைய. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. சரி என்னன்னாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துக்கல அவங்கள. நான் இருந்தாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாம் விளையாடி இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வச்சு விளையாடிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு ஃபேமிலி இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. சரி அப்ப என்ன அர்த்தம்? சரி ஓகேன்னு வேலை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படிதான் இங்க வந்தாங்க. நான் சொன்னேன் இப்பதான் சினர்ஜி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இஷ்டம் தான் விளையாடுங்க இல்லன்னா வேண்டான்ட்டு சொல்லிதான் உள்ள கூப்பிட்டு வந்ததே. நான் விளையாடுறேன் ஓகே எல்லாம் சொல்லிட்டு டீம்மேட்க்கு சிட்டி பிடிக்கல, சிட்டி ஈஷா பண்றது பிடிக்கலன்ட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு என்கிட்ட வந்து ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆளை பார்த்து சினர்ஜி ஏத்தி பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் ஓகே இதுக்கு மேலேயாவது ப்ராப்பரா போலான்னு சொல்லிட்டு என்னோட டீம்ல இன்னொரு பொண்ணுக்கு டிவைஸ் 16 Pro Max எல்லாம் வந்துச்சு. சரி ஓகே 16 Pro Max எல்லாம் வச்சிருக்கா, இதுக்கு மேல சூப்பரா போகும் மேட்ச் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உள்ள இறங்கலான்னு பார்த்தா இல்ல எனக்கு தமிழ் கம்யூனிட்டில சப்போர்ட் வரல, நான் தெலுங்கு கம்யூனிட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி 4 நாள் கழிச்சு பார்த்தா அந்த டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன கணக்கு? உன் கூட விளையாட விருப்பம் இல்லை அப்ப எதுக்கு என்கிட்ட வராங்க? நான் கூப்பிடவே இல்லையே. நானா வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே. இப்படிதான் இது சகஜம் தானே. உன் கூடயே இருக்க அவங்க என்ன உங்க அடிமையா?
அதனாலதான் இது நான் வந்து எந்த பொண்ணுகிட்டயும் போல. ஆடினாலும் தனியா ஆடிக்கிறேன், இல்லன்னா எப்படி வார்ல எப்படி தனியா இருக்கிறேன். ஆடுவேன்? இது அப்படிதான் இது நான் ஆடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நான் தனியா அன்னைக்கு கூட அப்படிதான் சோலோ வர்சஸ் கூட நீங்க கூட கலாய்ச்சிட்டு சரி, இருந்தீங்களே. அவங்க எந்த இது டீம்ல வந்து ஜெயிக்கிறது இல்லையே, ட்ராஃபி அவங்களும் ஜெயிக்கிறது இல்லையே. வெட்டி முண்டா வீணா போன டீமா தானே இருக்கு அதுவும். ம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் சரி, நீ ஏன் ஜிபிடி விளையாடக்கூடாது? போய் இடம் நான் கேட்டு. விளையாடுனேன். நான் இறங்கி இல்லையே, விளையாடிட்டு இருக்கேன். அவன் நீ வந்தாவே நிறைய பேர் வரமாட்டேன்னு சொல்லி தெரிச்சு ஓடுறாங்களாமே. அப்படிலாம் இல்ல. நேத்து ஆமா யுவலோரா வரது இல்ல. அவங்க கமெண்ட்ரியில உட்காந்துக்கிறானா அங்க எங்க கூட வரல. அப்ப ரைவலி போயிட்டு இருந்ததுல, மேபி அதனால இருக்கும். பட் நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், நான் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி இப்ப நமக்கு அந்த ஈகோ கிளாஷ்ல இருக்காது. பட் ஆனா அவங்களுக்கு இருக்கு போல. சரி இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? நீ அனாதையா? அவ்வளவுதான் ஐஜில். அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப இனிமேல் உன்னால மறுபடியும் ஒரு புது டீம் கிரியேட் பண்ண முடியாதா? எனக்கு பயமா இருக்கு ஐஜில். பண்ணி திருப்பியும் அப்படிதான் இப்ப பண்ணி போவாங்க. இப்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நீ ஒரு டீம் வச்சிருக்கிற, சரியா? நான் வந்து ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காது. யாரா இருந்தாலும் நீ யாரையும் நம்ப வேணாம், யாரையும் எதுவும் பண்ண வேணாம், சரியா? இப்ப நீ ஒரு டீம் வச்சிருக்க, இந்த டிராஃபி ஜெயிக்கிற ஒரு இப்போ பொங்கல் டிராஃபி 1 லட்ச ரூபா சொல்லிருக்காங்க. 1 லட்ச ரூபா டிராஃபி இருக்குது. ஜெயிச்சா 1 லட்ச ரூபாய், ஆளுக்கு 25,000 வச்சுக்கோங்க. இப்போ நீ ஒரு மேட்ச் ஜெயிக்க போற, உன் டீம் கன்ஃபார்மா ஜெயிக்கும்னா 25,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எல்லாம் உன் டீம் தான் ஆடுவாங்க. நீ ஜெயிக்க மாட்டே, நீ ஒப்புக்குச்சப்பா நீ. அதனால என்ன பண்றாங்கன்னா உன் டீம் வர மாட்டேன்றாங்க. அவங்க ஜெயிக்கல. அங்கேயும் தானே ஜெயிக்கல. அங்கேயும் அங்கேயும் மாட்டாங்க, ஏதோ டிராஃபி அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிக்க மாட்டாங்க, இல்லையே. இங்கேயும் ஜெயிக்க ஆ, அததான் சொல்றேன். நீ ஜெயிக்கணும்னா அதான். நீ யாரையும் நம்ப வேணாம். நீ ஜெயிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வருவாங்கன்றேன். ம். நீ ஜெயிக்க பட் வைக்கிறது, நீ எனக்கு இப்போ இது டீம் பண்றது கிடைக்கணும்ல. பிரச்சனையே அதுதான். எடுக்கிறவங்க அப்படி போயிடுறாங்க. நான் தேடி தேடி எடுப்பேன். வந்து இங்க இப்போ விளையாடிட்டு சினர்ஜி எல்லாம் ஏத்திட்டு ஓகே டாட்டா பாபாய் போயிட்டாருன்ட்டு போயிடுறாங்க. திருப்பியும் நான் முதல்ல இருந்து தேடி திருப்பி எடுத்துட்டு வந்து அகெயின் அதுதான் நடக்குது. ஆஹ் திருப்பி 3வது வாட்டியும் அதே பண்ண சொல்றீங்க. வெல்கம் செல்வ முருகன் bro, thank you so much for the 500 rupees super chat. சரி, சவச்சவலா விடு. இப்ப என்னதான் பண்ண போற நீ? கமெண்ட்ரியா? கமெண்ட்ரியில வந்து இப்ப அனாதையா உட்காந்துட்டு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லாம, கமெண்ட்ரியும் வரல, விளையாடவும் வரல, ஜெயிக்கவும் வரல. பரிதாபமா இருக்குது எனக்கு. மதன் ப்ரோ, குளோபலுக்கு அப்டேட் வந்து சூப்பரா இருக்கு. அப்டேட் அப்படியா? நாளைக்கு காலையில சைத்தான் கே பச்சே குண்டு சுரா குண்டு அப்படின்னு போடலாம். விடுறா, கமான் கே, லெட்ஸ் கோ ஃபார் 6,000 லைக்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சா? அனாதை தானா நீ? அப்படியே ஆடுறேன் கொஞ்ச நாளைக்கு. சரி, ஓகே. இப்படி சோலோவா போயா? அவ்வளவுதான். வெறியா ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணி ரைவல்ரே எடுத்து வந்தியாப்பா? திடீர்னு இப்படி ஆயிட்டியே. ஆமா அதுதான் அவங்க அங்க நான் என்ன சொல்றதுன்னே தெரியல ஐஜிஎல். சரி விடு, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தோத்துட்டே இருக்கனால அங்கிருந்து போயிடுவாங்க. அதுதான். ஆமா, இப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆனா அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. உன்னால ஏன் புது டீம் ஒரு சுரவலி கிளம்பியதே அப்படின்னு ஒரு புது டீம் உருவாக்கணும்ப்பா. மறுபடியும் போடுவே நீதான். கேட்டுட்டுதான் இருக்கேன். ரிம்பிக்கு கேட்டிருக்கேன், கேண்டி கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டுதான் இருக்கேன். அவங்களும் ரிம்பி என்னாச்சு? ரிம்பி உன்னோட தோழின்னு சொல்லிட்டு இருந்தா? ஆமா, ரிம்பி வந்து நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதானே கால்க்கு மெசேஜ்க்கு ரிப்ளே இல்லையே. இங்க கேம்ல வரப்ப ரிசர்வேஷன் கொடுத்தா வந்து நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்றா. அங்க இன்ஸ்டாகிராம்ல கால் பண்ண ரிப்ளே இல்ல. எனக்கு ஒன்னும் புரியல. ரிம்பி இப்படி எல்லாருமே பிஜேபி அனாதை ஆக்குறாங்களே, மனசே வலிக்குது. சரி சரி, பாரு, நான் ஏதாவது ஒரு டீம் ரெடி பண்ணு. ஒரு இந்த நான் சொல்ற மாதிரி கேளு. இத யூடியூப் போ, உன் ஃபோன் எடு. சீக்கிரம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சர்ச்ல போயிட்டு BADRI போட்டியா? BADRI ஸ்பேஸ் ஓகே. பாக்ஸிங் BOXING. ஓகே. சிரிக்கிற. BOXING ஓகே. ஸ்பேஸ் SONG சாங்
சர்ச் கொடு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ரிசல்ட் வருது? சரி, அந்த ஒரு சாங் தளபதி விஜய் சாங் சாங் டிராவலிங் பவன் இல்ல. டிராவலிங் சோல்ஜர்னு வருதா? ஆமா. இந்த பாட்டை 20 வாட்டி கேளு டிராவல். இன்னைக்கு 20 டைம்ஸ். ஓகே அஜய். ஹெட்ஃபோன் போட்டு கேளு. சரியா? ஓகே. கேக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா நீ புது டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வருவ. ஓகே அஜய். ஓகே போயிட்டோம். அப்படி வேணும்னா தெலுங்குல தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா பவன் கல்யாண் தம்முடு சாங் அப்படின்னு பவன் போடு. கல்யாண். அது அது ஓகே. அது கூட கேளு. ஓகே ஏதோ ஒன்று கேளு. பட் தளபதியில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெறியா இருக்கும். உனக்கு டிமோட்டிவேஷன்ல இருந்து மோட்டிவேஷன் ஆயிடுவேன். நம்ம ஒருத்தரே போதும் அப்படின்னு. ஆனா பாட்டை கேட்டுட்டு போய் ரோட்ல கை வச்சு படுத்துக்காத. சரியா? ஃபிங்கர் பலமாக்குறேன், பாடுறா 1v4 பண்றேன், ஃபிங்கர் பலத்தை கூட்டுறேன்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபிங்கர் பலமா தான் இருக்கும். டோன்ட் வரி. ஓகே கோ. பேப் கேட்டு வந்து எனக்கு பாடி காமிக்கணும் அந்த பாட்டை. இப்போ நான் ரூம் மேட்ச்சுக்கு ஒரு இன்வைட் பண்றதுக்குள்ளார. சரியா? அதில் வந்து